வணக்கம் நண்பர்களே, வெயிட் லாஸ் ஜர்னிக்குள்ளே வந்து 64வது நாள் ஆயிடுச்சு. நேற்றுக்கு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வழக்கம் போல் கொஞ்சம் வெந்தயமும் வார்ம் வாட்டர் தான் போட்டு தண்ணி குடித்தேன். அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் முழு நெல்லிக்காய் ஜூஸு, ஒரே ஒரு வெள்ளரி பிஞ்சு, ஒரு சின்ன வாழைப்பழம், 5 கேஷ்யூ நட் எடுத்து அது கூட வந்து ஒரு பெரிய கப்புக்கு பாதி கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி காய்ச்சிருந்தேன். கருப்பட்டி சேர்த்து காய்ச்சி வச்சுருந்தேன். அதில் ஒரு பாதி கப்பு எடுத்துகிட்டு மீதி பாதி கப்புக்கு வந்து நல்ல திக்கான தேங்காய் பால் கலந்து எடுத்துட்டோன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. அவ்வளோதான், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு வந்து கொஞ்சமாக சோறு, அதுக்கப்புறம் வந்து பர்பிள் கலர் கேபேஜ் இருக்கு இல்லையா, முட்டைகோஸ் வந்து 2 கலரில் இங்கே கிடைக்கும். நான் வந்து பர்பிள் கலர் கேபேஜில் பொரியல் பண்ணி அதையும் ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டிலையே செஞ்ச ஊறுகாய் அதில் ஒரு 2 பீஸ் எடுத்துகிட்டு ஒரு வேக வச்ச முட்டை, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு செஞ்ச ஒரு காரக்குழம்பு. அவ்வளோதான், மத்தியானம் லஞ்சுக்கு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மோர் குடிக்கணும் போல் இருந்தது. நான் அதனால் கொஞ்சமாக தயிர், உப்பு, நிறைய தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பெரிய கிளாஸ் ஃபுல்லாக வந்து மோர் எடுத்து கலக்கி குடித்தேன். ஈவினிங் காஃபி டைமுக்கு வழக்கம் போல் கொஞ்சம் மசால் பொரியும் சுக்கு மல்லியும் தான் எடுத்துக்கிட்டேன். இதில் சுக்கு மல்லி கருப்பட்டி மட்டும்தான் போட்டு செய்வேன், காஃபி பவுடர் சேர்க்க மாட்டேன். நைட்டு டின்னருக்கு வந்து ஆப்பம் செய்யலைன்னு சொல்லிவிட்டு ஆப்பமாவும் அரைச்சி வச்சுருந்தேன். இங்கே குளிருக்கும் அதுக்கும் ஆப்பமாவும் சுத்தமாக புளிக்கவே இல்லை, அதனால் சாஃப்டாக வரல. எங்கிட்ட ஆப்பச்சட்டி கிடையாது, அதனால் தோசைக்கல்லில் தான் வந்து ஊற்றி மூடி வச்சு வேக வச்சு எடுத்தேன். 2 ஆப்பமும் கொஞ்சம் குருமாவும் வச்சு நைட்டு டின்னரை வந்து 5:30க்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அப்புறம் நேற்றுக்கு நான் எவ்வளோ நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்ஸ் மினிமம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோல் செட் பண்ணி நடந்துட்டு வரேன். நேற்றுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் முடியலை உடம்புக்கு, அதனால் வந்து நடக்க முடியலை. நான் மொத்தமே ஒரு 3000 ஸ்டெப்ஸ் தான் நடந்திருந்தேன் வாரத்தின் முதல் நாள் நேற்று. ஆனாலும் நடக்க முடியலை. பரவாயில்ல, நான் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இல்லைன்னா கண்டிப்பாக 10,000 ஸ்டெப்ஸ் நடந்துருவேன். என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிட்டேன். ஒயிட் சுகர் வந்து எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் டின்னரும் 6 மணிக்கு முன்னாடி முடிச்சிட்டேன். தண்ணியுமே 3 லிட்டர் குடிச்சு முடிச்சிட்டேன். எல்லாமே சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். வாக்கிங் மட்டும்தான் பண்ணலை. டே 1 என்னோடய வெயிட் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 65.9 kg இருந்தது. இன்றைக்கி என்னோடய வெயிட் வந்து 62.85 இருக்குது. இது வந்து நேற்றைய வெயிட்டை விட 50 கிராம் ஏறி இருக்குது. நேற்று 200 கிராம் குறைஞ்சிருந்தது, இன்றைக்கி 50 கிராம் ஏறி இருக்குது. இப்படி தான் ஏறி தான் இறங்கும். பார்த்துக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.